வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து சிலபஸ் டீகோடிங் சீரீஸ்ல நம்ம இப்போ எந்த சப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டியை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி ஹிஸ்டரி ஐஎன்எம்க்கு ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி இந்தியன் பாலிட்டியும் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? இதுலயும் வந்து என்னன்னா உங்களுக்கு மோர் தென் 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால இதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இதுல எதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மாடர்ன் பாலிட்டியில. சரிங்களா? ஸோ அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அமைச்சரவை குழுவுல இருந்து வந்து என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்குன்னு உருவாக்குறாங்க. ஸோ என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, மொத்தம் அந்த கமிட்டிஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு என்னன்னா யூனியன் பவர்ஸ் கமிஷன்ல கமிட்டி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன கமிட்டிஸ் இருக்கு, இவங்க எல்லாம் வந்து என்னன்னா எப்போ வந்து என்னன்னா அதோட முக்கியமான செஷன்ஸ் என்ன, என்னைக்கு வந்து என்னன்னா அரசியல் சாசன சட்டம் வந்து என்னன்னா எழுதி நாடாளுமன்றத்தால அல்லது அரசியலமைப்பு நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்ல என்னைக்கு அது வந்து என்னன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது, இது எல்லாமே நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. அதாவது எந்தெந்த நாட்டுல இருந்து நம்ம எது ரொம்ப முக்கியமா எடுத்திருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து அரசியலமைப்பினுடைய முன்னுரை. சரிங்களா? பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜவஹர்லால் நேருவால குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் எதை அமெரிக்காவை பார்த்து இதை கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஸோ இந்த முன்னுரையில என்ன இருக்கு? சரிங்களா? சொல்ல போனா இந்த முன்னுரை தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ பல வழக்குகளை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசியலமைப்பினுடைய முகப்புரை வந்து என்னன்னா அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா நிறைய இருக்கு. ஸோ அதையெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. என்னென்ன முக்கியமான வழக்குகள் சம்பந்தமா இருக்கு, அந்த வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து அரசியலமைப்பினுடைய முக்கிய அம்சங்கள். சரிங்களா? நம்ம கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இதுல வரும். அடுத்து யூனியன், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? அடுத்தது குடியுரிமை. இது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 1 to 4 பத்தி பேசுது. யூனியன் என்ன, மாநிலங்கள்னா என்ன, வெளியில இருந்து புதிதாக ஒரு மாநிலத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, அடுத்தது இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களையே வந்து என்னன்னா பிரிக்கணும், சேர்த்தணும், பேரை மாத்தணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து எந்த ஆர்டிக்கல்ல வருது, இதெல்லாம் இதுல பாத்துருவோம். குடியுரிமை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீங்க அடிப்படைகள் கடமைகள் வரலும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் அடிக்கடி எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் அதுதான். எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இதுல இருந்து எவ்வளவு மார்க் வரும், அல்ல இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோன்றதுக்காக எக்ஸாம்ல கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. சிலபஸை கையில எடுத்து வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா அதுல ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அதை மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்காக இதை மட்டுமே படிச்சுட்டு மற்ற படிக்காம இருந்துடாதீங்க. அடுத்து மனித உரிமை சாசனம், யூனியன் சட்டமன்றம். சரிங்களா? நாடாளுமன்றத்தை சொல்றாங்க. சரிங்களா? பாராளுமன்றம் கிடையாது, நாடாளுமன்றம். சரிங்களா? அடுத்து மக்களவை. சரிங்களா? மக்களவைன்னா என்னன்னா லோக்சபா, ராஜ்யசபா, இதை பத்தி எல்லாம் இது பண்றோம். நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம். அடுத்து மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரங்கள். சரிங்களா? மாநில நிர்வாக அதிகாரங்கள், ஆளுநர் யாருன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இதுலயே வந்து யாரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனியன் சட்டமன்றம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த யூனியன் சட்டமன்றத்துல வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் ஒரு முக்கியமான இது. சரிங்களா? பார்லிமெண்ட்ன்றது அது பார்லிமெண்ட் எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் பிரசிடென்ட். இந்த பிரசிடென்ட்டையே 2 தடவை கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஏன்னா போன டிஆர்பி 2023 எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசனுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹூ இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த சென்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மத்திய அரசனுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த சென்டர் அப்படின்னு யாருன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். அடுத்தது எஸ்ஆர்பியில 2020 எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா
குடியரசுத் தலைவர் தனக்கு வந்து என்னன்னா பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னா யாருக்கு லெட்டர் எழுதுவாங்க? அப்போ ஒரே இதை தான் திரும்ப திரும்ப ஒருத்தர் இதுலயே மாத்தி 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 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆளுநரை பத்தி பார்த்துக்கலாம். மாநில சட்டமன்றங்களுடைய அதிகாரம், ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து, உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா, இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, பஞ்சாயத்து ராஜுக்காக என்னென்ன கமிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க, பல்வந்த் ராய் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, இந்த மாதிரி சிங்வி கமிட்டி, இப்படி எல்லாமே இருக்கு. இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இந்தியாவுல எந்த மாநிலம் முதல்ல வந்து உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வராங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள்ல என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து இந்தியாவுல நீதித்துறை. இந்த நீதித்துறையில இருந்தும் கம்பல்சரி வந்து என்னன்னா கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் சரியான செயல்முறை, இந்தியாவுடைய கூட்டாட்சியில இருந்தும் வந்து என்னன்னா கொஸ்டின் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, மத்திய மாநில உறவுகள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், சரிங்களா, அவசர கால விதிகள், அலுவல் மொழி, அரசியலமைப்பினுடைய திருத்தங்கள், அரசியலமைப்பின் அட்டவணைகள், தகவல் உரிமை சட்டம், மத்திய மற்றும் மாநில ஆணையங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சரிங்களா, ரொம்ப வேகமா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேணாம். ஸோ இதுல இருந்து எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாலிட்டியை பொறுத்தவரை மட்டும் ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிக்கிள்ல அந்த அமைப்பு எங்க இருந்து எது ஒன்றும் வருது, அப்படி இல்லைன்னா அது எந்த பார்ட்ல வருது, எந்த ஷெட்யூல்ல வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல இதுல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா, அதே போல வந்து என்னன்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அதெல்லாம் என்ன பேசுது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா மொத்தம் 3 அடுக்கு இருக்கு. சரிங்களா, ஸோ மாவட்ட அளவுல, மாநில அளவுல, ஒன்றிய அளவுல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா என்ன அப்படின்னு பாத்துக்கணும். முக்கியமா இதுல வந்து என்னன்னா என்னென்ன டேட்ஸ் இருக்கு. சரிங்களா, ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்னைக்கு கொண்டு வரப்பட்டது, தகவல் உரிமை சட்டம் என்னைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ அதே போல இந்த அரசியல் அமைப்பினுடைய திருத்தங்கள், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், சரிங்களா, அதெல்லாம் எத்தனாவதுல வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுடைய கூட்டுறவு சங்கங்களுக்கான அரசியல் சாசன உரிமை அல்லது அரசியல் சாசன அந்தஸ்து எந்த வருடம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 97th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமா கல்விக்காக எது போட்டாங்க, சரிங்களா, அனைவருக்கும் கல்வி உரிமை எல்லாம் போட்டாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எந்த வருடம் வந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே இதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, நம்ம இந்த கிளாஸஸ்லயும் வந்து என்னன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப பிரீஃபா டீட்டெயில்டா நம்ம நோட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான சிலபஸ், ஒரு வரி கூட இல்லாம புத்தகத்துல இது சம்பந்தமான எந்த டேட்டா எங்க இருந்தாலும் அதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா, ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.